ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே லீவு. அதனால இப்போ காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என் டப்பாவில் இருக்க பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு இதில் கொட்டிட்டு இப்போ இந்த டப்பாவெல்லாம் காலி பண்ணிட்டு இதெல்லாம் கழுவிட்டு வச்சுட்ருக்கேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் சரி இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாதி டப்பாவை கழுவி இதெல்லாம் கமுத்தியாச்சு. இந்த மேலே வந்து இந்த சில்வர் டப்பா, பெரிய டப்பா இதெல்லாம் கமுத்தணும். இந்த டப்பாவெல்லாம் எடுத்து இங்கே கமுத்தணும். நான் வந்து பேப்பர் போடுறதில்ல. இந்த கீழே பேப்பர் போட்டால் அது எனக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை. அந்த சீட்டு தான் வாங்கணும். கலர் சீட்டு விற்குது, அதுதான் வாங்கி போடணும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இப்படி தான் வச்சுருக்கேன். எனக்கு இப்படி கருப்பு கலரில் அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இதுக்கு மேலே இதுக்கு மேட்சாக ஏதாவது சீட் வாங்கணும், சீட் வாங்கி போடணும். இப்போதைக்கு நான் வந்து இப்போ டப்பாவெல்லாம் கழுவியாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சோப் போட்டு எல்லாம் கழுவிட்டேன் இல்லையா. இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இதை இப்போ சண்டே வந்து இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. பையன் வந்து சிக்கன் எடுக்க போயிருக்கான். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வெளியே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் எல்லாம் வெளியே மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கட்டிங் எல்லாம் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ரெண்டு இதில் இது வேறு டப்பா வாங்கி மறுபடியும் போடணும். இந்த கட்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டு இந்த குச்சி மட்டும் எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் போட்டிருக்கேன். இப்போ இதுலேருந்து இப்போ இதெல்லாம் தளைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு டப்பாவில் போட்டு வச்சிடலாம். இப்போதைக்கு இதில் இருக்குது. வெறும் குச்சி மட்டும் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி சின்ன ஒரு ஐஸ்கிரீம் டப்பா இருந்தது, அது தண்ணி ஊற்றி இந்த குச்சியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது தலையும் அந்த இலையெல்லாம் விட்டோன்னே அடுத்தடுத்து வேறு டப்பாவில் மாற்றி வேறு டப்பா வாங்கணும். வேறு டப்பா அழகழகாக ஒரு டப்பா வாங்கி அதில் போட்டு டிவி கிட்ட கொஞ்சம் சமையல் ரூமில் ஒரு 2-3 பக்கம் அப்படியெல்லாம் பிரித்து வைக்க போகிறேன். வெளியே பாருங்கள், அதையெல்லாம் எடுத்து கட்டிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா இந்த வேலை தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே அப்படி இப்படி கடந்தது. இப்போ இதையெல்லாம் எடுத்து கட்டியிருக்கேன். எல்லா மணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா கொடியெல்லாம் ஒன்றா எடுத்து எல்லாம் கட்டியாச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த செல்ஃபெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே கீழேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இதுதான் சுத்தம் பண்ணுற வேலை போயிட்டுருக்கு. கொஞ்சம் அங்கங்கே எல்லாம் நீட் பண்ணணும். அதெல்லாம் ஒதுங்க வச்சோம் அப்படின்னா முடிஞ்சுது. இதெல்லாம் கழுவி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதெல்லாம் கழுவி அடுக்கி இருக்கு. இவ்வளோதான். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது, நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிற ரெசிபியும் வரும், போடலான்ட்டு இருக்கேன். சிக்கன் வந்தோடனே அடுத்து பிரியாணி வேலை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு இந்த வேலை தான் போயிட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, பாய்.